வணக்கம் நண்பர்களே, இது வாழ்க்கை பயணத்தில் நாள் வந்து 19. ஸோ காலையிலே ஒரு சும தண்ணியை வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலையில் முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்னி வந்து நம்ம டீ குடிக்க போகிறதுல ஸோ காஃபி டெய்லியும் குடிக்கலாலும் நம்மளோட வாழ்வி முறையிலே சேர்த்துலாம் சொல்லிட்டு ஒரு பிளான். நம்ம ஃபர்ஸ்ட் குடிச்சு தான் இருந்தோம். ஸோ டயட் ஃபாலோ பண்ணலாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஸோ டீ குடிச்சிட்டு பிஸ்கெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம பல்லு வளரலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸோ பல்லுலாம் வலிக்கிட்டு அதன் பிறகு காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டுட்டு கை கழுவலாம் சொல்லிட்டு போறப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு அழைப்பு, தம்பி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த வாய்தா வந்து போனால் இன்னைக்கு அம்மளுக்கு வந்து நம்ம கிளம்பி வாங்க பண்ணாங்க. என்ன ஒரு கேஸா சொல்லி கேட்டீங்கன்னா கேஸ் இல்லை. ஸோ நம்ம ஒரு மே மாசத்துல வந்து இந்த MBA கரஸ்ல அப்ளை பண்றது பல வருடங்களா போராடி இருந்தோம். சோ இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு. அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது, ஆனா ஆஃப்லைன்ல வந்து பக்கத்துல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல சென்டர் போட்டிருந்தாங்க. சோ நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே சுபம் காலேஜ் போட்டிருந்தாங்க. நம்ம பெரோஸ் நண்பர் அங்கதான் பச்சிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் வண்டிக்கு இந்த ஆயில் மாத்திர வேலைகள்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சு ஸ்ட்ரைட்டா பெரோஸ் வீட்டுக்கு போயிட்டு சோ அவனோட இன்ஃபுளுசர் பவர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எதனா பண்ணுவோம்னு பார்த்தா அவனுக்கு யாருமே தெரியல. சோ நாங்களும் அங்க எங்க தேடிட்டு அந்த அப்ளிகேஷன் இருக்கு தெரியுமா, அதுலயே அந்த சுபம் காலேஜோட போன் நம்பர் இருந்துச்சு. சோ டைரக்டா அதுக்கே ஃபோன் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டோம். அதாவது உங்களுக்கு ஒண்ணுமே என்ன மேட்ச் என்ன டீம் சொல்லிட்டு தெரியலனா அண்ணன் வந்து MBA மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பண்ணணும் சொல்லிட்டு சோ அப்ளை பண்ணலாம்னு இருந்தேன். ஆனா அது வந்து ரொம்ப நாள் ஓபன் பண்ணாமலே இருந்துச்சு. சோ இப்போ வந்து சுபம் காலேஜ்ல சென்டர் போட்டிருக்காங்க. சுபம் காலேஜ்ல சேரல, சுபம் காலேஜ் சென்டர் போட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம். சோ நாளைக்கு வர சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் பிளாஸ்ட் மூவி ரொம்ப நாளா பார்க்கணும் சொல்லிட்டு பார்த்திருந்தேன். சோ டெய்லி 5 நிமிஷம் பார்ப்பேன். அதுக்குள்ளே நம்ம டெய்லி வாக்ஸ் எடுத்து ஸ்டோரேஜ் இல்லாம இருக்கும், டெலிட் பண்ணி விட்டுருவேன். சோ இன்னைக்கு ஏற்றி பார்த்து முடிச்சாச்சு. அதன் பிறகு MBA கரஸ்ல பண்றதுக்கு சோ நம்மளுக்கு 2500 ரூபாய் செலவாகுமா. உங்களுக்கு கேட்கறதுக்கு ஜாலியாக தானே இருக்கு. ஃபீஸ் இல்ல, அப்ளை பண்றதுக்கு 2500 ரூபாய் ஆகுமா. சோ அந்த கதையை நாளைக்கு பார்ப்போம் விடுங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம பெரோஸ் நண்பர் நம்ம டிராயிங் வரையத்தை பார்த்து குப்பையிலேருந்து ஒரு லப்பர் எடுத்து வந்து கொடுத்தாரு. இது காமெடிக்கா சொல்லிட்டு நினைக்காதீங்க, உண்மையாலுமே குப்பையில இருந்தா எடுத்து வந்து கொடுத்தாரு. சோ அதுக்கப்புறம் நைட் வந்து இந்த வெந்தய ஊற வச்சு தண்ணிலாம் குடிச்சிட்டு பகல்ல குடிக்கல, அதனால சோ நைட் ஊற வச்சு விடலாம் சொல்லிட்டு சாயங்காலம் போல ஊற வச்சு சோ அப்படியே குடிச்சாச்சு. சோ அவ்வளவு நண்பர்களே, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. சோ தூங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா, மெடிடேஷன் பண்ணாச்சு. நீங்களும் தூங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்க. எனக்கும் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. சோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போங்க.